என்ன டிஃபன் ரெடி. இத வர மாதவா, அதிகாலையில் உன் முகத்தில் இவ்வளவு அழகை அள்ளி தெளித்தது யார்? தூள் கலப்படா. சட்னி போட்டுக்க. நீயே போடுமா. ஏன் இத கூட போட்டுக்க முடியாது? எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா? தோசையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். என்னடா நீ? என்ன வீடடா இது? நின்னா முட்டுது, உட்கார்ந்தா இடிக்குது, தும்னா மோட்டல இந்த மண்ணா கொட்டுது. சீக்கிரமா வேற வீட்டை பாரு. பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கு 250 ரூபா வாடகை. இது டவுனுமா, அவ்வளவு சுலபத்துல வீடு கிடைக்காதுமா. அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 கொடுத்தோம். அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம். ஒரு வயசு பண்ண வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? தண்ணி கொஞ்சம் கை கழுவணும். என்னடா அப்படியே வச்சுட்ட? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுற? என்னடா சாப்பிடுற? இரு இரு, ஏன் கத்துற? இந்தா படிச்சுக்க. உமா, எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூம் போ. சும்மா வாய் பொழுது நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்க ஒரு டைப். நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. எங்க தொலைச்சு போயிடுச்சுங்க. போயிடுச்சுப்பா. கொஞ்சம் இருந்துருக்கு சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா? உன் நேரமே சரியில்லடா. சௌக்கியமா? சௌக்கியம் தான் தலைவா. இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க. இப்படியே நேரா போனா வந்துரும். போ போ. படிக்காமே சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க. ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டா. இல்லாடி தானி. ஏய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? அம்மா, நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன் சிவராம செருமனையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கான். போய் அவனை கூட்டிட்டு வாடா. அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஏன்டா எனக்கு அம்மாவை பிறந்தே தெரியல? 1 கிலோ அரிசி என்ன விலை விற்குது தெரியுமா? 3 ரூபாய் 70 பைசா. அது ரேஷன்ல, அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் இவ்வளவு திணிச்சும்மா. இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான்னு இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி படிக்கையோட வந்துகிட்டு இருக்காமா. டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு யாருங்க? டேய் மாதவா, ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? அம்மா இங்க வந்து யார் வந்திருக்காங்கன்னு. உன்னை நான் நடிக்காத நாளே இல்லடா. அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. நீ என்னப்பா அப்படி அழைச்சு போயிட்ட? ஐயோ, ஒரே அலைச்சல்மா. அப்படியா? ஏய் ஏய், இது உமா தானே இது? ஆமாப்பா. என்ன இப்படி மாசம் மாசம் வளர்ந்துருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான்னு தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கிறான் அவன். அவன்கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டிய. டேய், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. வாடா. டேய், பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டு கலாட்டா. டேய், என்ன? முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போ. வந்த பிள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிம்மா. நீ என்ன நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டது என்ன பிடிக்கும்? இல்லடா இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம் நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்குடா. நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன? ஏமா நான் சொல்றது கரெக்ட்? கரெக்ட்பா. நீ போடா. கைய விடு. டேய், ஆபீஸ் எங்கடா இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நான் புறப்படுறேன். டேய், பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு போயிடு. காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸ திறந்துரு. சரிங்க சார். கோழிக்கு ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அரை. ஏம்மா, எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து,
உன்னையும் உன் தங்கச்சியை வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய், உங்க அப்பா சொத்துன்னு ஒண்ணு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீ ஏன் அவனுக்கு வாய்க்கு ருசியா போட்டு அவனை இங்க தங்க வச்சிருவ போல் இருக்க? டேய், இது தெய்வத்துக்கே அடுக்காதுடா. நன்றி மறக்க கூடாது, தெரியுமா? அண்ணா, ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு. நீ அவங்க கூட பேசுனியா? இல்ல, அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுன நடக்கிறத வேற. போறேன் நானே போய் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு தான் மறுவேலை. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற. டேய். ஐயோ சிரிக்கிறானு. குளிச்சியா? தூங்குனியா? எழுந்துரு. எதுக்குடா? கொட்டிக்க வாடா. ஐயோ, வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வா 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 வா. டேய் மாதவா, சிரிச்சா ஏன்டா பலகீனமாவற? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அத செய்ய சொன்ன செஞ்சியா? நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம்லடா. எப்படி வேணாலும் செய்யலாம். பயங்கரம். என்னடா? வீட்டு வாடகை சொன்னேன்டா. ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க 3 பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா. பாம்பேல நான் தங்கி இருந்த ரூம் இதோட சின்னது. 8 பேர் தங்கி இருந்தான். அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க 8 பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளையா இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரம், வயசுக்கு வந்து 2 பிள்ளைங்க, நாங்க ஒரு 4 பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாதவா, மனசு சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லையே. குழம்பு எடுத்து ஊத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க? நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட் எடுத்துறாத. ஏங்க, இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார், இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடாம? மாதவா, உன்னை செவிடுன்னு நினைச்சிட்டான்டா. உன் கஷ்ட காலண்டா. எனக்கு தெரியாதா சார்? அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபா கொடுங்க. மாதவா, எப்படி உனக்கு இந்த தந்தி கொடுக்குற ஐடியா வந்தது? பின்றடா, என்னமோ போற. அம்மா, என்னடா? காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயிண்ட் ஆகணுமா? எம்டியா அனுப்பிச்சிருக்காரு. காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா? இல்லன்னா என் வேலை கோயிட்டாதான். என்னடா? புறப்படுமா, 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா? உமா பொட்டி பொடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா வாங்க போலாம். என்னடா நீ இப்பவே சாமான் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பார்த்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு. நாங்க சாமான் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம். நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு இரு. என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட். நீ முன்னாடி போ, நான் பெட்டி பிடிக்கல எடுத்து அம்மாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, நாங்க 3 பேரும் ஒண்ணா வந்துடுறோம். அம்மா, ஐயோ, என்னடா? முக்கியமான சாமான மாத்திரம் எடுத்துக்கிட்டு கிளம்புமா. மீதி ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஐயோ, எனக்கு என்னமோ இப்ப நீ சொல்றதா கரெக்டா படுது. ஆமா, அவன் சொல்றதா கரெக்ட். பெட்டி பிடிக்கல எடுத்து நான் எடுத்து வந்துடுறேன்.
எங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம போயிடுச்சுடா. சரி சரி வருத்தம். உன்னை விட எனக்கு தானே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கிடைச்ச உடனே தந்தை அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயில்லயே போயிடுறோம். போய என்னடா இது சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம்ப்பா. அப்போ பெங்களூர் தந்தி அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்டேன். அட நாசமா போறவனே. யோ இப்பதான் சொல்றாங்க போங்கயா. ஏன் அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத. வர்றதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டிருப்பாண்ணா. டைட்டில் நீ பார்க்க கூடாது, அசிங்கம். அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஏங்க ஹவுஸ் ஃபுல் போர்டு போட்டிருக்க? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போ. ஐயோ என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற. என்னமோ போட. நீங்களே யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைஸா வட்டீங்களா? நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்குடா. பஸ் ஸ்ட்ரைக்கு. இன்னைக்கு தான் எவனும் சாகல. அப்புறம் என்னடா ஸ்ட்ரைக்கு? டிரைவர் கண்டக்டர் அடிச்சான்டா. என்னது? கண்டக்டர் வந்து டிரைவர் அடிச்சிட்டா. என்னது? இது பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களா? பஸ்ல துஸ் போயிட்டா. எவன் போன எனக்கு என்னடா? நீ ஏன்டா ஊருக்கு போல? நான் நாளை காலையில எப்படியாச்சும் போய்க்கோண்டா. ஆமா நீ பெங்களூர் போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தா ஆயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா. அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடிஞ்சது இல்லம்மா? ஆமாப்பா. ஏன்பா சிவராமா ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ வா நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா அந்த பெட்டில எடுத்துக்கிட்டு உள்ள வா. ஏண்டி நிக்கிற? போய் கதவை தர. புள்ள பசியோட இருக்கான்ல. போ. அப்படியே என் பெட்டி எடுத்து வந்துடுடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடுதா, கூச்சப்படாது. டிக்கெட்டு. டேய் மாதவா, என்னோட நிலைமை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்பில்லைன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. வந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையை அறுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான். எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத. பகான். பகான் இல்லடா, பெஹன். 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 பேசுறது பயங்கர சொதுப்பல்ல. எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். டேய் இந்த இந்தியில் தாண்டா காலனியே கலக்கணும். இது போதுண்டா மச்சான். சம்சாகம். அண்ணா சீக்கிரம் போங்க. அது மணிக்கு தான் போயிருப்பாங்க. பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும். இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட். பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. டக்கு டக்கு. முதல்ல காலனியில நல்ல பெரியடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய் நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? சிவராமா, ராம்சிங். ராம்சிங்ஜி அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடியிருக்குதுங்க. அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கான். சரி, அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. ஏய் மாதவா, என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ?
எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? என்னமோ போடா. டேய் டேய் மாதவா டேய் டேய் கொஞ்சம் நில்லுடா டேய். நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன். தயவு செய்து என்ன விட்டுரு. டேய், இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.